புதுக்கோட்டையில் சேதமடைந்த நிலையில் உள்ள பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து ஓராண்டுக்கு மேலாகியும் இன்னும் பணிகள் தொடங்கப்படாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாக்யராஜ், இது தொடர்பாக அதிகாரிகள் ஏதேனும் பதில் அளித்திருக்கிறார்களா? வணக்கம். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் 1981ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் 5 ஏக்கரில் 43 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த புதிய பேருந்து நிலையத்தில் சுமார் 52 பேருந்துகள் நிறுத்தும் வசதி, 3 இடங்களில் பயணிகள் காத்திருப்பு பகுதி, 2 கட்டண கழிப்பறைகள், இருசக்கர வாகன நிறுத்துமிடம், புறக்காவல் நிலையம் மற்றும் 60 கடைகள் உள்ளன. இந்த பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்லும் நிலையில் 255 வெளியூர் பேருந்துகளும் 138 புறநகர் பேருந்துகளும் தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2013-14 ஆண்டு காலகட்டத்தில் 100 ஆண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சிக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 4 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சீரமைப்பு மற்றும் விரிவாக்க பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய கட்டடம் பலவீனமானதால் கட்டிடத்தின் மேற்கூரை அவ்வப்போது இடிந்து விடுவதும் அதை தற்காலிகமாக சீரமைப்பதும் தொடர்கதையாகி வந்தது. இவ்வாறு சிமெண்ட் பூச்சிகள் இடிந்து விழுந்து பல காயமடைந்துள்ளனர். இந்த புதிய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தது. அதனைத் தொடர்ந்துதான் கடந்த அக்டோபர் மாதம் தமிழக அரசு புதிய பேருந்து நிலையத்தை இடித்து கட்ட 18 கோடியே 90 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது. இதற்கிடையில 100 ஆண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக தமிழக அரசு தரம் உயர்த்தப்பட்டது. இருப்பினும் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து ஓராண்டு ஆன நிலையில் இடைப்பட்ட காலத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து பயணிகளுக்கும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேற்கூரைகள் கான்கிரீட் கட்டுமானங்கள் பெயர்ந்து விழுந்து கட்டுமான கம்பிகள் தெரியும் அளவிற்கு உள்ளன. பயணிகள் காத்திருப்பு பகுதி, கட்டண கழிப்பறைகள் சுகாதாரமற்று காணப்படுகிறது. கட்டணமில்லா சிறுநீர் கழிப்பறைகள் சேதமடைந்து துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்களின் உற்பத்தி இடமாகவும் மாறியுள்ளது. நிதி ஒதுக்கிய நாளிலிருந்து நகராட்சி இருந்தபோது இந்த பேருந்து நிலைய கட்டடம் சேதமடைந்துள்ளதாகவும் அபாயகரமாக உள்ளதாகவும் கட்டடத்தை இடிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் பயணிகள் பகல் இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்திற்கு அமரவோ உறங்கவோ செல்ல வேண்டாம் எனவும் பேருந்து நிலையத்தின் இரு முகப்பொழிலும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் வைக்கப்பட்டுள்ள தவிர ஆனால் இதுவரை எந்த பணியும் தொடங்க வராமல் உள்ளது. இது குறித்து அதிகாரிகள் விசாரித்த போது தற்காலிக பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் விரைவில் பணி தொடங்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பகுதியிலிருந்தும் மாவட்டத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் செல்லும் இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்கள் அச்சத்தை போக்கும் வகையிலும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைவில் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை புதுக்கோட்டை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.